வெல்கம் பேக் டு லர்ன் ஃபண்டர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா CBSE கிளாஸ் 9 சயின்ஸ்க்கான செஷன் எண்டிங் எக்ஸாம் கொஸ்டின் இப்போ தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் ப்ரீவியஸ் இயரோடது. ஸோ நான் பேசிக்காக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதில் ஃபுல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ்க்காக கொஸ்டின் பேப்பர் வைப்பாங்க. அண்ட் டைம் டியூரேஷன் வந்து நம்மளுக்கு முன்னாடி நம்ம 2.5 hours எழுதுவோம். பட் திஸ் டைம் வந்து 3 hours மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்போ கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல எடுத்தோன்னே அதோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். செக்ஷன் ஏயோடது ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் அஃபெக்ட் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன்? ஸோ விண்ட் ஸ்பீட், சர்ஃபேஸ் ஏரியா, டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதோட ஃபேக்டர்ஸ். பட் ஆனால் இன்சொல்யூபிள் ஹெவி இம்ப்யூரிட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் கேன் பி. ஸோ மிக்சர் வந்து எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி ஹோமோஜெனஸ், அதே மாதிரி ஹெட்ரோஜெனஸாகவும் இருக்கலாம். ஸோ இட் கேன் பி போத். ஸோ போத் A and B தான் வரும். ஸோ ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட், தட் இஸ் AMUன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில், இஸ் என்னென்னா ஆப்ஷன் ஏ வரும். இட் இஸ் அக்யூரேட்லி 1/12 த மாஸ் ஆஃப் அ கார்பன் 12 ஆட்டம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த பாஸ்டுலேட் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ஆப்ஷன் தான் வரும் இதோட. ஏன்னா வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கேன் ஹாவ் த சேம் மாஸ். இது வந்து வரவே வராது டால்டன்ஸோட அட்டாமிக் தியரியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் ஐசோபார்ஸ்? இதில் வந்து 18AR அண்ட் 20CA தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th question. Who discovered the electron? ஸோ எலக்ட்ரான் வந்து இட் வாஸ் பேசிக்கலி டிஸ்கவர்ட் பை தாம்சன். ஸோ தாம்சன் தான் வந்து இது கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th question வந்து where are the essential proteins and lipids வந்து required for cell membrane manufacture? ஸோ இதில் எங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் C, தட் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். ஸோ இங்கே தான் வந்து இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க நம்ம பாடியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா given below is a diagram showing the structure of neuron tissue. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நியூரான் டிஷ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா சூஸ் த கரெக்ட் லேபிளிங் ஃபார் த பார்ட்ஸ் A, B, C, D அண்ட் Eக்கு நம்ம சூஸ் பண்ணோம்னா இதில் உங்களுக்கு D ஆப்ஷன் தான் வரும். தட் இஸ் Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏக்கு வந்து நியூக்ளியஸ் தான் வந்து நியூக்ளியஸ். அண்ட் நெக்ஸ்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சான்ஸ். ஸோ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செல் பாடி. டி வந்து டென்ட்ரைட் அண்ட் இ லாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நர்வ் எண்டிங். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வரும் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th question, தட் இஸ் த கனெக்டிவ் டிஷ்யூ தட் கனெக்ட்ஸ் மசில் டு போன் வந்து இஸ் கால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெண்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. நெக்ஸ்ட் வந்து 10th question, that is from the given VT graph it can be inferred that the object is. இது வந்து எப்படி சொல்லலாம்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு எப்பவுமே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தாங்க. நம்ம முன்னாடி என்னன்னா யூனிஃபார்ம் மோஷன்னா அது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ 11th question வந்து an automobile vehicle has a mass of 1500 kg. What must be the force between the vehicle and road if the vehicle is to be stopped with a negative acceleration of 1.7 meter per second ஸ்கொயர்? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும். தட் இஸ் -2550 நியூட்டன். ஸோ என்னன்றது நியூட்டன். ஸோ ஃபோர்ஸோட SI யூனிட் அது. நெக்ஸ்ட் வந்து 12th question. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இஸ் வேலிட் எங்கன்னா லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னாலே இட் இஸ் வேலிட் ஃபார் எவ்ரிவேர். ஸோ வந்து யூனிவர்சலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13th வந்து when a body is immersed in a liquid the upward force is ஒன்று வெயிட், இன்னொன்று வந்து அப்த்ரஸ்ட். ஸோ ரெண்டுமே தான் அதோட ரீசனாக இருக்குது. ஸோ வந்து போத் A அண்ட் B. 14th வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோர்ட் இன் அ டேம் வந்து பொசஸஸ். ஸோ நம்ம டேமில் ஸ்டோர் பண்ணிக்கூட வாட்டர் வந்து என்ன எனர்ஜி வந்து பொசஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. கொஸ்டின் நம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா the bats can fly in the darkness of night without colliding with the other objects by emitting special sounds while flying. ஸோ விச் டைப் ஆஃப் சவுண்ட் இஸ் யூஸ்ட் பை தி பேட்ஸ் டு நேவிகேட்? ஸோ வந்து இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்ஸ்னாலே எந்த டைப் ஆஃப் சவுண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க நேவிகேட்டுக்குன்னா அல்ட்ரா சவுண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. 16th question என்ன, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் அபவுட் மேன்யூர். ஸோ மேன்யூரில் இதில் வந்து ஆப்ஷன் நம்பர் B தான் வந்து கரெக்டு. பிகாஸ் இட் இன்க்ரீசஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாண்டி சாயில். ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மார்க் விட்டுட்டு வரது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனில் தான். ஸோ நீங்கள் நிறைய எல்லா சாப்டர்ஸோட அசர்ஷன் ரீசன் 10 ஆச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அப்போ தான் அதுலேருந்து ஒன்றாச்சும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அசர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17th a cell swells up when present in a hypotonic solution.
ரீசன் வந்து என்னென்னா மோர் வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்டர் த செல் தேன் தி லீவ். ஸோ இது வந்து ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் ஆல்சோ த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி அசர்ஷன், தட் இஸ் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டினில் வந்து அசர்ஷன் திருப்பி த யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து இஸ் நியூட்டன் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, நியூட்டன் மீட்டர் இஸ் த SI யூனிட் ஆஃப் ஒர்க் வேர் நியூட்டன் இஸ் யூஸ்ட் ஃபார் த நம்பர் ஆஃப் ஆட்டம். தட் இஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் கரெக்ட், பட் நான் ரீசன் ராங். பிகாஸ் இதில் கொடுத்துருக்க அந்த யூனிட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்றது அது வந்து நியூட்டன் தான் கொடுக்குதே தவிர நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வந்து அவங்க இந்த இடத்துல குறிக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19th கொஸ்டின், அதில் வந்து அசர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் வெரி ஸ்மால் ஆஸ் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ். இது வந்து கரெக்ட் தான். அண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஆஃப் தி ஆட்டம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ரெண்டுத்தோட ஸோ ஆர் வந்து இட் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அசர்ஷன். 20th வந்து பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ கான்ஸ்டியூட்ஸ் த மேஜர் போர்ஷன் ஆஃப் தி பிளான்ட் பாடி. ஸோ மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ வந்து பிளான்ட் பாடியில் வந்து மேஜர் போர்ஷன் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ வந்து கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். இது வந்து ரெண்டுமே கரெக்டு தான். பட் இது ஆர் வந்து ஏற்கான ரீசன் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷன் பிக்கு போகலாம். செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 21st கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Why does a desert cooler cool better on a hot dry day? ஸோ இதுக்கான ரீசன் வந்து இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். a desert cooler வந்து cools better on a hot dry day. ஏன்னா வந்து பிகாஸ் on a hot dry dayல வந்து டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே ஹையாக இருக்கும், அதே மாதிரி ஹியூமிடிட்டி வந்து லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணால் which helps in better evaporation. better evaporation. So evaporation increases with decrease in humidity. Due to the higher rate of evaporation, it gives better cooling effect. Next question வந்து பார்த்தீங்கன்னா கேஸஸ் வந்து ஓகே. இப்போ நீங்கள் 21st கொஸ்டினில் வந்து ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸஸ் வந்து எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் த walls of the containing vessel. So explain the reason னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். because the particles of gas வந்து moves randomly in all directions. இதுக்கு எப்பவுமே நீங்கள் சயின்ஸ் எழுதும் போது இது மாதிரி கீ பாயிண்ட்ஸ் மெயின்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். move randomly in all direction at high speed. so as its ரிசல்ட்டாக என்ன ஆகுனா அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து ஹிட் பண்ணிக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஹிட் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் வித் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 22nd அட் ஸ்டேட் த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் ஸ்டேட்ஸ் தட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஆர் மேட் அப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் ப்ரெசென்ட் இன் அ ஃபிக்ஸ்ட் ரேஷியோ பை மாஸ். இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்பாங்க. பிகாஸ் இது வந்து 2 மார்க் கொஸ்டினால கண்டிப்பாக உங்களால் ஜஸ்ட்டு வெறும் அந்த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் ஸ்டேட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கணும். ஏன்னா வந்து ரெண்டுத்துக்குமே 1 மார்க்காக போடுவாங்க, பிரித்து போடுவாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்கன்னா திஸ் இம்ப்ளைஸ் தட் எனி பியூர் சாம்பிள் ஆஃப் அ காம்பவுண்ட் வந்து நோ மேட்டர் த சோர்ஸ், அது வந்து என்ன சோர்ஸாக இருந்தாலும் சரி, வில் ஆல்வேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த சேம் எலிமெண்ட் தட் ஆர் ப்ரெசென்ட் இன் த சேம் ரேஷியோ பை மாஸ். ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 23rd கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவ் த நேம்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டுக்கு வந்து குவிக் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ குவிக் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் ஆக்சிஜன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேப்லோ காலம் மாதிரி போட்டு எழுதுங்க. இங்கே வந்து எதுக்காக வந்து கெமிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு CaOனா உங்களுக்கு ஈஸியாக உங்களால் பிரித்து எழுத முடியுதுனால வந்து கெமிக்கல் ஃபார்முலா சேர்த்து எழுதியிருக்கோம். ஸோ குவிக் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் புரோமைட், அதுக்கு வந்து ஹைட்ரஜன் அண்ட் புரோமைன். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோடியம், ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபேட், அதுக்கு வந்து பொட்டாசியம், சல்ஃபர், ஆக்சிஜன். ஸோ மேலே வந்து பேக்கிங் பவுடருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனும் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24th கொஸ்டின், விச் செல் ஆர்கனல்ஸ் வந்து இஸ் கால் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஸோ பவர் ஹவுஸ்னாலே வந்து மைட்டோகாண்ட்ரியா தான் அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பவர் ஹவுஸ் வந்து 1 மார்க்கில் அதிகமாக கேட்கறது நிறைய சான்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பேக்ஸ்
ஆஃப் த செல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லைசோம்ஸ் தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டின் வந்து 1 மார்க் இருக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர் ஆப்ஷன் வந்து என்னென்னா நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறாதீங்க. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு எதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த கொஸ்டின் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் அ செல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டோரிங் த செல்ஸ் ஹெரிட்டரி மெட்டீரியல். ஒன்று வந்து அந்த ஹெரிட்டரி மெட்டீரியல் வந்து ஸ்டோர் பண்ணும், இல்லைன்னா இந்த டிஎன்ஏ. ஸோ நீங்கள் இது 2 மட்டும் எழுதினா போதும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் coordinating many of the important cellular activities such as protein synthesis, அதுக்கப்புறமா செல் டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 25th கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், கிவ் இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ நீங்கள் இதில் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இது உங்களுக்கு வந்து நியூட்டன்ஸோட செகண்ட் லா பற்றி உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது எப்படி உங்க வந்து டிரைவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து 3 மார்க்கில் கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. The force is equal to the rate of change of momentum or the acceleration of an object depending upon 2 variables. So, the net force acting on the object and the mass of the objectனு கொடுத்துடுவாங்க. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஃபுல்லாக எழுதிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க் தருவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 26, தட் இஸ் a truck வந்து starts from a hill from the rest and rolls down a hill with a constant acceleration. It travels the distance of 400 meter in 20 seconds. Find its acceleration. ஸோ உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் எப்போ ஒரு ஃபிசிக்ஸ் சம் என்ன மாதிரி கொடுத்துருந்தாலும் முதல்ல எப்படியும் நான் கிவன் எழுதணும். பிகாஸ் கிவனுக்கு எப்பயுமே எல்லா டீச்சர்ஸுமே ஹாஃப் மார்க் அதுதான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த கொஸ்டின் எழுதும் போது உங்களுக்கு சுத்தமாக புரியலனா கூட அது நீங்கள் ஃபார்முலா போட்டுட்டு ஏதோ நீங்கள் வர ஆன்சர் கூட எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு ஹாஃப் மார்க் தருவாங்க. ஏன்னா வந்து ஃபார்முலாக்காக எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஹாஃப் மார்க் தருவாங்க, போர்டு எக்ஸாம்லேயும் ஹாஃப் மார்க் தருவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியலனா கூட நீங்கள் ஃபார்முலா ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு சயின்ஸ் சம் வந்து எழுதுறீங்க, ஃபிசிக்ஸ் சம் வந்து எழுதுறீங்கன்னா எல்லாம் எழுதுனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ஆன்சரை நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா வந்து பாக்ஸ் போடுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து படிக்கும் போது உங்கள் அந்த ஃபுல் சம் போர்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஃபுல் சம் பார்க்காம ஜஸ்ட்டு அந்த நீங்கள் அந்த கொடுத்துருக்க அந்த கீழே அந்த கொடுத்துருக்க அந்த ஆன்சர் மட்டும் கரெக்டாக மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவனும் கொடுத்துருக்காங்க, அது ப்ளஸ் உங்களுக்கு இந்த சம் எப்படி போடுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா S = UT + ½ AT². நீங்கள் அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க அந்த கிவனை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் ஸ்கொயர்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு இஸ் ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் வந்து செக்ஷன் C. ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 மார்க்ஸ் இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா how does water kept in an earthen pot வந்து becomes cool during the summer? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The walls of an earthen pot வந்து have a higher number of microscopic pores இருக்கும். அதுக்கு நிறைய pores, சின்ன போர்ஸ்லாம் இருக்கும். And some water molecules என்ன பண்ணால் it regularly seep through these pores to the outside. ஓகேவா? ஸோ this water என்ன பண்ணால் இந்த வாட்டர் வந்து evaporates indefinitely, observing the latent heat needed for vaporization from the remaining water. So thus it creates a cooling effect. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா latent heat of vaporization. ஸோ இது வந்து எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் B கொடுத்துருக்காங்க பாருங்கள். The boiling point of alcohol is 78 degrees Celsius. What is the temperature on Kelvin scale? ஸோ கெல்வின் ஸ்கேலுக்கு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் வந்து +273 K வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வேறு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 351 K வருது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 28th கொஸ்டின், நேம் த செல் ஆர்கனல் அதர் தேன் நியூக்ளியஸ் தட் கண்டெய்ன்ஸ் தேர் ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறாங்கனாலே வந்து குளோரோபிளாஸ்ட் தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியான்னு தான் சொல்கிறாங்க. பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். உங்களுக்கு கண்டிப்பாக பிளான்ட்ஸில் அனிமல் செல் பற்றி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நிறையவே கேட்டிருப்பாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ பிளான்ட் செல் வந்து கண்டெய்ன்ஸ் அ லார்ஜ், அதே மாதிரி சிங்குலர் vacuole that is used for storage and maintaining the shape of the cell. இது இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து செல்ஸ் have many smaller vacuoles.
ஸோ இது வந்து நீங்கள் 1 பாயிண்ட் எழுத முடியாது, நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நீங்களே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 29 கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எல்லா தடவை வந்து ஆனுவல் எக்ஸாமில் எல்லா டைம் இந்த கொஸ்டின் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தட் இஸ் நேம் ஆல் த ஃபாலோயிங். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனுக்கு வந்து டிஷ்யூஸ் தட் ஃபார்ம்ஸ் த இன்னர் லைனிங் ஆஃப் அ மவுத். ஸோ இதுக்கு வந்து இது எல்லா ஒரு டிஷ்யூஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாமோஸ் எபித்தீலியம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஸ்குவாமோஸ் எபித்தீலியம். நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூஸ் தட் கனெக்ட்ஸ் மசில் டு போன் அண்ட் ஹியூமன் கேட்டாங்கன்னா வந்து டெண்டான்ஸ் தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூஸ் தட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் இன் பிளான்ட்னா வந்து ஃப்ளோயம் தான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூஸ் தட் ஸ்டோர் ஃபேட் இன் அவர் பாடினா வந்து அடிப்போஸ். ஸோ அடிப்போஸ் தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ் வித் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். கண்டிப்பாக இது வந்து 1 மார்க் அவங்க கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் இஸ் பிளட் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூஸ் ப்ரெசென்ட் இந்த பிரெயின் வந்து கேட்டாங்கன்னா நர்வஸ் டிஷ்யூஸ். அவங்க கண்டிப்பாக இதில் அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கேட்கறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது 1 மார்க்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பேரண்ட் கைமா, காலன் கைமா, ஸ்க்ளெரல் கைமா. இது வந்து கண்டிப்பாக எல்லா டைமும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 மார்க்கில் வந்து கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இப்போ 3த்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு 3 டிஃப்ரென்ஷியேஷன் கேட்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேரண்ட் கைமா வந்து எடுத்துட்டோம்னா தே ஆர் லிவிங் செல் விச் ஆர் லைக் எபிடர்மிஸ் டிஷ்யூ. ஸோ பேரண்ட் கைமான்றது ஆர் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ தே ஹாவ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். இதே காலன் கைமா வந்து எடுத்துட்டிங்கன்னா தே கிவ் திஸ் flexibility to the stem of the plant. It also provide mechanical support. So உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் வந்து என்ன இது வந்து it provides flexibility to the stem கேட்டோம்னா காலன் கைமான்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளெரன் கைமாக்கு என்ன சொல்லியிருக்காங்க, they are the dead cells of the stem like strong bark of the trees. They provide rigidity, strongness to the stem. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 30th question. ஸோ 30th question வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிசிக்ஸ் சம் தான். So a bus starting from rest moves with a uniform acceleration of 0.1 meter per second for 2 minutes. ஸோ இது வந்து ரெண்டு விஷயத்தை ஃபைண்ட் பண்ணணும். வந்து ஸ்பீடு. ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து ஃபைண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் டிவிஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா தான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது v is equal to u plus at. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கிவன் வந்து எப்பவுமே மென்ஷன் பண்ணுங்கள். கிவன் நீங்கள் எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு தடவை கொஸ்டின் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அதை வச்சு கிவன் அது மாதிரி டு ஃபைண்ட் என்னென்னு எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ v is equal to u plus atயில் வந்து நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணிகிட்டே இருங்க, அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து v² - u² is equal to 2as. ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 31st வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஒர்க் டன் வென் அ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். A pair of bullocks வந்து exerts a force of 140 Newton on a plow. The field being plowed is 15 meter long. How much work is done in plowing the length of the field? ஸோ இதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து கிவனில் வந்து எப்பவுமே அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கிவன் எழுதிங்க. கிவன் எழுதிட்டு நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 31st கொஸ்டின் பார்த்ததுனால இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் டன் வந்து கேட்கறதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை வச்சு நீங்கள் வந்து ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் இது போட்டு வச்சு நீங்கள் ஆன்சர் வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இஸ் 2100 ஜூல். இல்லை நம்ம ஜூல் இல்லைனா நம்ம வந்து நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான கேட்டிருக்காது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் டன் வந்து எப்படி ரைட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒர்க் டன். அதுக்கு தான் நம்ம ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் கொடுத்துருக்க செகண்ட் கொஸ்டினுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக டிரைவ் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் இந்த 31st இருக்க பிக்கு தான் வந்து இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m வந்து மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் 5 மீட்டர் per second is 25 joule. What will be the kinetic energy when its velocity is doubled? What will be its kinetic energy when the velocity is increased by 3 times? ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் எழுதி முடித்தாலும் அதுக்கு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பாக்ஸ் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32nd question உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 3 மார்க்ஸ் தான். ஸோ அ சவுண்ட் வேவ் வந்து ட்ராவல்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் 339 மீட்டர் per second. ஸோ இஃப் இட்ஸ் வேவ் லென்த் இஸ் 1.5 சென்டிமீட்டர்னா வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ்? வில் இட் பி ஆடியபிள்? ஸோ இங்கே அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் 32nd கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33rd question. ஸோ ஸ்டேட் ஆர்ச்சிமெட்ஸ் பிரின்சிபல் ரைட் இட்ஸ் 2 அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆர்ச்சிமெட்ஸ் பிரின்சிபல் வந்து கொடுத்துருங்க பாருங்க. when a body is immersed fully or partially in a fluid வந்து it experiences an upward force வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, that is அந்த buoyant force சொல்லுவாங்க. when it is displaced in the fluid. ஸோ அதுக்கான வந்து 2 அப்ளிகேஷன் வந்து கேட்டாங்கன்னா வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா சப்மரைன்ஸ் அண்ட் ஷிப்ஸ்லேருந்து அது டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ லாக்டோமீட்டர்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃபைன் ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐசோடோப்ஸ்னால் வந்து சேம் அட்டாமிக் மாஸ் இருக்கும், பட்னா டிஃப்ரெண்ட்டான அட்டாமிக் நம்பர் இருக்கும். இதே வந்து ஐசோபார்ஸ் இது. நெக்ஸ்ட் ஐசோடோப்ஸ் பற்றி கேட்டாங்கன்னா சேமான அட்டாமிக் நம்பர் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட்டான அட்டாமிக் மாஸ் இருக்கும். இதில் வந்து செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் bromine atom is available in the form of say 2 isotopes உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 49.7% சொல்லலாம். அண்ட் இன்னொன்று வந்து 50.3% இருந்துச்சுன்னா calculate the average atomic mass of bromine atom. ஸோ இங்கேயே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35th question. வாட் ஆர் த கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் phloem? ரைட் 2 differences between xylem and phloem. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் phloem கேட்டாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீவ் டியூப், சீவ்ஸ், செல்ஸ், அதுக்கப்புறமா வந்து phloem பேரன்கைமா, அப்புறமா phloem ஃபைபர் இதெல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் 2 difference between xylem and phloem பற்றி கேட்டாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். xylem வந்து என்ன பண்ணால் டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர். இதே வந்து இங்கே இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபுட் பண்ணுது வந்து ஃபுட்டில் அது என்ன பண்ணால் லீஃப்லேருந்து அதர் பார்ட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து பை டைரக்ஷனல், இதே இதில் பார்த்தீங்கன்னா வந்து யூனி டைரக்ஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் அ ப்ரோக்ரையாட்டிக் செல் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ நியூக்ரையாட்டிக் செல்? ஸோ இது வந்து எல்லா டைமும் கேட்குற ஒரே கொஸ்டின் தான். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ப்ரோக்ரையாட்டிக் செல்ஸும் அதுக்கப்புறமா வந்து யூக்ரையாட்டிக் செல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் இ கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஷன் இயில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேஸ் பேஸில் கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது பாருங்கள். ஸோ why compress, that is CNG கொடுத்துருவாங்க பாருங்கள். compressed natural gas வந்து is used as fuel these days in vehicleன்னு கேட்டாங்கன்னா வந்து all of the aboveக்காக தான் வரும். The liquids have no fixed shape, but ஆனால் it has a fixed volume இருக்கும் அதுக்கு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா the aquatic animals வந்து can breathe underwater due to செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். the presence of dissolved oxygen in the water. கார்பன் டை ஆக்சைடுன்னு எழுதி வச்சுறாதீங்க. அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா the rate of diffusion of liquids வந்து is greater than solid due to both A and B. ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலனா கூட அங்கே மேலே கொடுத்துருக்க அந்த பேராகிராஃப் ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா the property of flow is unique to fluids. ஸோ which are the following statements வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து gases and liquids வந்து behave like fluids. ஸோ தேர்ட் தான் வரும் உங்களுக்கு ஆன்சர் இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38 இதுவும் வந்து கேஸ் பேஸ் தான். ஸோ விச் மெரிஸ்டமேட்டிக் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் த கிர்த் ஆஃப் த பிளான்ட் கேட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இதே உங்களுக்கு வந்து கிர்த் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்கேலரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டமேட்டிக் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீசிங் த கிர்த் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ் வரும். இது தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த மெரிஸ்டமேட்டிக் பிரசன்ட் அட் த பேஸ் ஆஃப் த இன்டர்நோட்ஸ் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா வந்து இதை நம்ம இன்டர்கேலரின்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் இட், தேங்க்யூ. இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய சாப்டர்ஸ்க்கான இதுக்கு மேலே உங்களுக்கு இதோட வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கான லாஸ்ட் இயர் கொஸ்டின் எப்படி நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ பி வெரி ஹாப்பி டு அப்லோட் இட். தேங்க்யூ.